ஒரு துளி ஆசியா ஆசிகளின் ஊற்றா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு அவர் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அஞ்சாதே திகையாதே என மோசே யோசுவாவிடம் சொன்னதை நாம் விடுதலை பயணம் 31:8 பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மோடு இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயம் இருப்பார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தெய்வம். ஆனால் நாம் தான் அவரது கையை உதறி விட்டு, வேண்டாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டாம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி ஓடும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவர்தான் நமக்கு முடிவுகளை எடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றாரே. திருவெளிப்பாடு 3:20 படி கதவை தட்டி கொண்டு நிற்கின்றார். நாம் திறந்தால்தான் அவர் உள்ளே வருவார். தானாகவே திறந்து உள்ளே வர மாட்டார். நாம் அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆண்டவர் நம் ஆண்டவர். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இல்லப்பா, நீங்க உள்ள வந்தீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியாது? போய் பேச முடியாது, என்னால் டிவி பார்க்க முடியாது, சினிமா பாட்டை பாட முடியாது, என்னோட ஆசைப்படி எதையும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறத தான் நான் செய்யணும். வேணாம் ஆண்டவரே, நீங்கள் தான் கோயிலில் இருக்கீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உங்களை பார்த்துட்டு வந்துடுறோம், அது போதும் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரை நாம் உதாசீனப்படுத்துகின்றோம். ஆனால் நம்மிடம் இருந்து ஒரு நொடி பொழுதில் விலகக்கூடிய பணத்தையோ அல்லது பட்டத்தையோ பதவியோ அந்தஸ்தையோ தேடி அதற்கு பின்பாக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதை என் வீட்டிற்கு வா வா என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கின்றோம். அழையா விருந்தாளியாக வந்து நமது வீட்டில் குடியிருக்கக்கூடிய இந்த உலகம் நம்மை நிச்சயம் பரம சந்தோஷத்தில் ஆழ்த்தாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அன்பானவர்களே, ஆமாம், உலகமா அல்லது ஆண்டவரா என்று கேட்டால் எனக்கு உலகம்தான் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் நம்மில் அநேகர் காணப்படுகின்றோம். ஆனால் ஆபிரகாமை பாருங்க, ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, நான் வேணுமா இல்லாட்டி உன் பையன் வேணுமா அப்படின்னு. வயதான காலத்தில் பிறந்த ஒரே செல்ல மகனை ஆண்டவர் கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவரிடம் அவர் மிகவும் அருமையாக சொல்கின்றார், எனக்கு நீர்தான் வேண்டும். ஏனென்றால் பையன் வேண்டும் என்று சொன்னேன் என்றால் நீர் என்னை விடுவீரே. அப்பா வேண்டாம், நீங்க எனக்கு வேண்டும் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் அவர் வந்துவிட்டால் போதும், என் பையன் இறந்தாலும் அவன் பிழைப்பான் என்ற நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்ததினால் அவர் பையன் வேண்டாம், எனக்கு நீர் வேண்டும் என்று சொன்னார். அதனால் கிடைத்தது என்ன? மணல் அத்தனையான சந்ததியும் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமும் அவருக்கு கிடைத்ததே. அன்பானவர்களே, யோசித்து பார்ப்போம். இது நாள் வரைக்கும் நாம் உலகம்தான் எனக்கு வேண்டும், எனக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று நான் நினைத்திருந்தேன் என்றால் இன்றைக்கே நான் மனம் மாறுவேன் என்ற அந்த முடிவை நாம் எடுப்போம். ஆண்டவர் வேண்டும் எனக்கு, அவரது பிரசன்னம் எனக்கு வேண்டும். நாமும் செல்வோம், ஆண்டவரே உமது பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். ஆம், நீர் வந்து எனது உள்ளத்தில் நீர் தங்கி இரும் ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கும் பொழுது நான் உம்மை ஒவ்வொரு நாளும் துதித்தலின் மூலமாக நான் உம்மை ஆராதிப்பேன். உமது இறை வார்த்தைகளை நான் கேட்பேன். விவிலியத்தின் மூலமாக உம்மோடு நான் பேசுவேன். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே, நீர் என்னிடம் இருந்தால் போதும், உமது பிரசன்னம் என்னிடம் இருந்தால் போதும், நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுவோம். நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உமது கரத்தை பிடித்து கொண்டு உமது வழியில் நாங்கள் நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு வந்திருக்கும் எங்களை மிகுந்த நன்மைகளினால் நீர் நிரப்பப் போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.